ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. ரிசப்ஷனுக்கு போய் ரூம் கீ வாங்கிட்டு வா. இங்க பாரு, இந்த ரூம் நம்பர் சொன்னா கீழே சாவி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா. நல்லா இருமா, உன்னை பார்க்க தான் கொடுத்து வைக்கல. அம்மா சும்மா இருந்தா அப்படியே கூட்டிட்டு போய் விடுறியா? சரி வாங்க போங்க, யாருன்னு பாருங்க. டேய் என்னடா அண்ணே, ஒரே பதட்டமா இருக்க? அண்ணே ராசாத்தி காணண்ணே. என்னடா சொல்ற? அது நம்பர் என்னன்னு பாருமா. நம்பருங்களா? 5743. அப்படியா? அதாமா. அம்மா மகராசியா நல்லா இருப்ப தாயி, உனக்கு புண்ணியமா போகட்டும். கார் பக்கத்துல கொண்டு போய் விட்டுரு தாயி. சரி வாங்க. போகுதா? கூப்பிடா, தூக்கு, உள்ள கொண்டு போ, உள்ள கொண்டு போ, போங்க. போலாம் போலாம், ரைட். இந்த மாதிரி எத்தனை வேலையை நாங்க பண்ணிருக்கோம். நான் கையை வச்சா மிஸ் ஆகுமா? ஏய், அண்ணன் கால் பண்றாரு. ஹலோ, என்னாச்சுடா பாஸ்? யாரும் யாரும் பார்க்கல பாஸ். சரி, எஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு பத்திரமா தூக்கிட்டு வந்துரு. ஓகே பாஸ். அண்ணே வண்டி எஸ்டேட் கொடுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. கண்மணி, நீ கூட வந்துக்கலாம்ல அவ கூட. எங்க போயிருப்பா இந்த பொண்ணு? டேய் இனியா, அப்பாடா. எடுக்காதண்ணே, எடுத்து என்ன சொல்ல முடியும்? பெரியப்பா எனக்கு லைன்ல வந்தாருண்ணே. என்ன இவனும் எடுக்கல? ஐயோ, மாமா இப்ப எனக்கும் ஃபோன் பண்றாரு. நீ எடுக்காத, சைலண்ட்ல போடு. எங்க போய் தொலைஞ்சாண்ணே இவ? ஏய் பத்திரமா பாத்துக்கடா. ஏய் என்னாச்சுன்னு பாரியா? பாக்குறேன்ல. என்னையா நேரங்கால தெரியாம? என்னடா? இல்லண்ணே, எஸ்டேட் போற வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுண்ணே. என்னடா சொல்றீங்க? சரி, நான் மெக்கானிக் அனுப்புறேன், அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிண்ணே. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? நீ வேற பயமுறுத்தத. ஆமாண்ணே, இதோ பார்த்துட்டேண்ணே காரை. இதோ வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேண்ணே. இதோ கொடுக்குறேண்ணே, ஒரு நிமிஷம். இங்கே யார் பாக்கிரி? தாந்தம்மா.
இந்த அண்ணன் பேசணுமா? அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் வந்திருக்கோம் மெக்கானிக், அவனை வச்சு சீக்கிரம் காரை ரெடி பண்ணி உடனே கிளம்பி எஸ்டேட்டுக்கு வந்துருங்க. போன் அந்த மெக்கானிக் கிட்ட கொடுறா. அது தரேண்ணே. அண்ணன் பேசணுமா? அண்ணே எவ்வளவு ஃபாஸ்டா ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ரெடி பண்ணி சீக்கிரம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து சேருங்க. சரிண்ணே பாத்துறேண்ணே. ஓகேண்ணே. தள்ளுங்க. திரும்பு. சீக்கிரம் வாடா. என்னடா இது? என்னடாச்சு? அண்ணே அது ஒண்ணு இல்லண்ணே, காரு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தப்பிக்க பார்த்தாங்க. நாங்களும் ஃபாலோ பண்ணி ஓடி வந்தோம். அதுக்குள்ளே காரை ரெஸ்ட் போயிட்டாங்க. தலையில அடிபட்டு ரத்தம் நிறைய பேருண்ணே. உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி பரவாயில்ல, எப்படியோ ஒரு வழியில அவ சாகணும் தான் நினைச்சேன். அது தானாவே நடந்துடுச்சு. ஒண்ணு பண்ணுங்கடா, நீங்க யாரு கண்ணிலையும் படாம இங்க வந்து சேருங்க. அதுக்கு இல்லண்ணே, அவ முழிச்சுக்கிட்டா எங்களை காட்டி கொடுத்துருவாளோன்னு பயமா இருக்குண்ணே. டேய் அடி பலமா பட்டிருக்குல்ல, அவ முழிக்க வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். நீங்க யாரு கண்ணிலையும் மாட்டாம இங்க வந்துட்டாலே போதும். அந்த பக்கமா போற ஏதாவது ஒரு வண்டி அவளை போட்டு தள்ளிட்டு போயிடும். நீங்க வந்து சேருங்க. ஓகேண்ணா. டேய் அண்ணன் இங்க இருக்கவானான்ட்டாரு. வா போலாம். வா. அங்க பாருங்க, அங்க யாரோ விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு. ஐயோ யார் அது? ஏய் ஏதோ ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்குதேப்பா. ஏய் உயிர் இருக்குதுடா. வா வா வா, தூக்கு தூக்கு. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம், வாங்க போலாம். ஏய் ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்கு, நீ வேற. ஏய் தூக்குடா நீ. தூக்குங்க. அண்ணே நம்மளும் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். ஒருவேளை போட் ஹவுஸ்ல நான் திட்டினேன்ல, அதுக்கு கோச்சுக்கிட்ட ஏதாவது பண்ணிருப்பாளோன்னு பயமா இருக்குண்ணே. இங்க பாருங்க,
ஒரு விஷயம் மட்டும் என்னால தெளிவா சொல்ல முடியும். நீங்க திட்டினதாலலாம் அவ எதுவும் பண்ணிக்க மாட்டா. ஏன்னா இதை விட அவளை பெருசா ஊர்ல இருக்கவங்க திட்டும் போதும் கேலி பண்ணும் போதும் கூட அவதெல்லாம் பெருசா எடுக்காம தான் இருப்பா. எனக்கு என்னமோ அவளுக்கு வேற ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்ற கண்மணி? ஆமாங்க, என் மனசுக்கு அவளுக்கு ஏதோ நடக்க கூடாதது நடந்துருச்சோன்னு தோணுது. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு சொல்ல தெரியல. டேய், அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுடா. நீ எதுவும் கவலைப்படாத. வேற வழியே இல்ல. வா, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். இல்லனா நாளைக்கு நம்ம மேல குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாங்க, அதுதான் நல்லதுன்னு என் மனசுக்கும் தோணுது. வாங்க, காலையில போய் ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துடலாம். வாடா. சார், இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? உள்ள இருக்கார், போய் பாருங்க. சரி, வாடா. அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல பார்த்தனே, அந்த ஆள் தானே நீ? ஆமா சார். என்ன விஷயம்? என் வைஃபை காணோம் சார். அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். சார், நிஜமாவே என் தம்பி ஒய்ஃபை காணும் சார். ரிசப்ஷன்ல கீ வாங்கிட்டு வரேன்னு போனவ அதுல இருந்து ஆளையே காணும். ரிசப்ஷன்ல கேட்டதுக்கு வரலன்னு சொன்னாங்க. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். எனக்கு என்னமோ அந்த ஐஸ்கிரீம் கடை மேட்டர்ல இருந்து இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஆனா அந்த ஹோட்டல் ரிசார்ட் மேல தான் சார் எங்களுக்கு டவுட்டா இருக்கு. முந்தா நேத்து கூட அதே பொண்ண அங்க வச்சு கடத்த பார்த்தாங்க. அது விஷயமா அவங்க கிட்ட பேசினப்ப சரியா பதில் கூட சொல்லல. யோ, என்னய்யா, நான் உன் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னதுக்காக நீ ஹோட்டல் மேல கம்ப்ளைண்ட் பண்றியா? போயா, 10 வருஷமா இதே ஸ்டேஷன்ல இருக்கேன். எனக்கு தெரியாத அந்த ஹோட்டலை பத்தி. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு அப்படியே அந்த பொண்ணோட போட்டோவையும் கொடுத்துட்டு போயா. சரி சார். கிளம்புங்க. இனியா, உன் மொபைல்ல ராசத்தி போட்டோ இருக்குல்ல, அதை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. நான் பக்கத்து ஸ்டுடியோல போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரேன். டேய், என்னடா தயங்குற? அவ மேல இருந்த கோவத்துல போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். என்னடா இப்படி சொல்ற? இன்ஸ்பெக்டர் போட்டோ கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா கம்ப்ளைண்டே கொடுக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? யோசிக்க நேரம் இல்ல. பேசாம ராசாத்தி வீட்ல இருந்து ஏதாவது ஒரு போட்டோ அனுப்ப சொல்லலாமா? வேற வேணையே வேண்டாம். ஏற்கனவே ராசாத்தி உடம்பு முடியாம போனப்ப அவங்க பேசுனதெல்லாம் தெரியும்ல. அதுவும் இல்லாம இப்ப ராசாத்தியை காண நம்ம போட்டோ கேட்டா அவ்வளவுதான், நம்மள ஒன்றில ஆக்கிடுவாங்க. வேற வழியே இல்ல. இதுக்கு ஒரே வழி பாரிசித்தப்பா கிட்ட பேசுறதுதான். ஆமாண்டா இனியா, வேற வழியே இல்ல. நீ சித்தப்பா கிட்ட நடந்தது சொல்லிட்டு அவரு எப்படியாவது சமாளிப்பாரு. இந்த விஷயத்த நம்மளும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுடா. சித்தப்பா எல்லாத்தையும் பார்த்து பாருடா. நீ அவர்கிட்ட பேசுடா. போய் பேசிட்டு வாடா. சரிங்க. போ. என்னங்க, காஃபி கொண்டு வரவா? காஃபி வேண்டாம். என் போனை எங்கே வச்சுட்டு கொஞ்சம் எங்கன்னு பாரு. இனியா, எப்படி இருக்கடா? நல்லா இருக்கியா? ஒன்னும் சொல்ற நிலைமையில இல்லம்மா. ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கோம். என்னடா சொல்ற? ஆமாமா, வந்த இடத்துல ராசாத்தியை காணோம். என்னடா சொல்ற? ராசாத்திய காணமா? என்ன மங்கை சொல்ற? ராசாத்திய காணமா? குடு. டேய், நான் பெரியம்மா பேசுறேன்டா. என்னடா ஆச்சு? இவ என்னன்னா ராசாத்திய காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா பெரியம்மா, நேத்துல இருந்து ராசாத்தியை காணோம்.
நாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா பேசுறோம். அவ எந்த நேரத்துல இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலோ அப்பத்துல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. என்னாச்சு? யார் போன்ல? உங்க பையன் தான் பேசுறான். ராசாத்திய காணுமா? ராசாத்திய காணுமா? இனியா என்னடா பெரியம்மா ஏதோ சொல்றாங்க? ஆமாப்பா, நேத்து ரூம் கீ வாங்குறதுக்கு ரிசப்ஷன் போயிருந்தா, அப்ப இருந்து காணோம். நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா பேசுறேன். என்னது போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ கேக்குறாங்க. இல்லனா கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க தான் ராசாத்தியோட போட்டோ வாங்கி அனுப்புறோம். டேய் என்னடா பேசுற? அவளை வெளியூர் அனுப்புறதுக்கு அவ்வளவு யோசிச்சாங்க. பொம்பளை பிள்ளைய தனியா அனுப்பிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பா, நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். இப்ப இதெல்லாம் பேச முடியாது. அவளை கண்டுபிடிக்கணும்னா போட்டோ வேணும்பா. தயவு செய்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இனியா நிஜமாவே ராசாத்தி காணாம தான் போயிட்டாளா இல்ல நீ எதுவும்? பா, நான் உங்க புள்ளப்பா. சரி, நான் போட்டோக்கு ஏற்பாடு பண்றேன். பாத்தீங்களா, என் பையன் விஷயம் எல்லாத்துலயும் நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்து அவன் வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிட்டீங்க. அவனுக்கு நிம்மதியே இல்லாம பண்ணிட்டீங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. ராசாத்தியை கண்டுபிடிச்சு பசங்களை ஊருக்கு கொண்டு வர வழியை பார்க்கணும். கொஞ்சம் யோசிக்க விடுமா? இவர்கிட்ட கேளுங்க. கேட்டு பாக்கலாம்டா. குண்டா ஒரு பொண்ணு இந்த பக்கம் வந்துச்சா? தெரியல. குண்டா இருக்கும். தெரியலங்க. நல்லா குண்டா பாக்கல. என் புருஷனை ஜெயிக்க வைக்கிறதா என் மாமியாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். கொடுத்த நிமிஷத்துல இருந்து நான் நிம்மதி இல்லாம தவிக்கிறேன். பத்தாததுக்கு இந்த குண்டச்சி வேற நேத்துல இருந்து காணும். இது வேற அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா நான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லிடுவாங்க. என்ன பொழப்பு இது? ஏமா, இங்க குண்டா ஒரு பொண்ணை பாத்தீங்களா? இல்ல பாக்கலங்க. நீங்க பாத்தீங்களா? குண்டா இருப்பாங்கம்மா. பாக்கல. பாக்கலையா? அண்ணா, ராசாத்தியா? இல்லடா கண்மணி. அண்ணா, ராசாத்தி வந்துட்டாளா கேளுங்க. ஹலோ கண்மணி, ராசாத்தி வந்துட்டாளா? இல்ல, மத்தியானம் சாப்பிடுறதுக்கு வருவீங்களான்னு கேக்கதான் போன் பண்ணேன். உனக்கு இது நல்லா இருக்க கண்மணி? நாங்களே ராசாத்தியை காணோம் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ போய் வை போன. அம்மா சொல்லுமா. கண்மணி, எப்படி இருக்க? கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஊரெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? ஆமா, மாப்பிள்ள உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாரா? இத கேக்கதான் போன் பண்ணியாமா? ஏண்டி சலிச்சுக்கிற? ஆமா, அந்த குண்டச்சி நேத்துல இருந்து அவங்க அம்மா கிட்ட பேசாம இருக்காளாமே. அவங்க என்கிட்ட வந்து ஒரே தொந்தரவு பண்றாங்கடி. அவங்கள பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அந்த ரேஷன் கார்டை எங்க வச்சான்னு கேட்டு சொல்லுங்கன்னு ஒரே பிரச்சனையா இருக்கு. ஆமா, அவ சொல்ல வேண்டியதானடி? ஐயோ, இவங்களோட பஞ்சப்பாடு எப்ப தீரும்னே தெரியல கண்மணி. அந்த ரேஷன் கடையில குடுக்கறத வாங்கி மளிகை கடையில கொடுத்து காசு வாங்கலனா அந்த பொண்ணுக்கு தூக்கமே வராது. முதல்ல அவகிட்ட சொல்லி பேச சொல்லு. என்ன ஏதுன்னு தெரியாம ஏமா தொணன்னு கேட்டுட்டே இருக்க? நேத்துல இருந்து அந்த குண்டச்சிய காணும்னு என் வீட்டுக்காரரும் அவரோட தம்பியும் தேடிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? குண்டச்சிய காணுமா? ஆமாமா, நேத்து நாங்க எல்லாரும் வெளியே போயிட்டு ரூமுக்கு வந்தப்ப அந்த குண்டச்சி அவ ரூம் சாவிய வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதுதான். எங்க போயிட்டா என்ன ஆனானே தெரியல. பாவம், அவங்க 2 பேரும் அவளை தேடி நாயா அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்னடி இது? ஏய், அவங்க கிட்ட இத சொல்லலன்னா நாளைக்கு ஏதாவது வில்லங்க வந்து தொலை போதுடி உனக்கு. இப்ப அவங்க வீட்ல சொல்ல வேண்டான்னு எங்க மச்சனன் தான் சொல்லிருக்காரு. அதனாலதான் நான் சொல்லல. அவங்க போனையும் எடுத்து பேசல. நீ போய் எதையும் உளறி வைக்காத. முதல்ல அவளை கண்டுபிடிச்சு ஊருக்கு வந்து சேர்ற வழிய பாக்கணும். சரி. ஐயோ, அங்க போய் என் பொண்ணுக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டாளே இந்த குண்டச்சி.
எந்த ஊட்டியில சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்காம்ல. நானும் என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு போகணும்னு தான் பாக்குறேன். எங்க நடக்க மாட்டேங்குது. ராசாத்தியாவது சந்தோஷமா இருப்பாள்ல? இருந்தா நல்லா இருக்கும். ஆனா எப்படி இருப்பாளோ? ஆமா, அடுத்தவங்களுக்கு தொல்லை குடுத்துக்கிட்டே இருப்பா. என்ன கோகிலா சொல்ற? உன் பொண்ணை கட்டி கொடுத்த மாதிரிதான் என் பொண்ணையும் கட்டி கொடுத்தேன். உன் பொண்ணு அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச மாதிரிதான் என் பொண்ணும் அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க மாமனாரு ஊட்டிக்கு அனுப்பி வச்சாரு. உன் பொண்ணு இருக்கிற இடத்துல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது போல இருக்கே. என்ன ஆச்சுன்னு தெளிவா தான் சொல்ல. என்னத்த தெளிவா சொல்றது? அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு போனா என் பொண்ணும் அவ புருஷனும் உன் மருமகனும் உன் பொண்ண காணோன்னு ஊட்டி பூரா தெரு தெருவா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஊரை சுத்தி பாத்துட்டு வந்தப்போ ரூம் சாவிய மறந்துட்டு வந்துட்டாரு உன் மாப்பிள்ள. அத வாங்கிட்டு வரேன்னு போன உன் பொண்ண 2 நாளா காணுமா.